ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ராஜலட்சுமி ஹாலில் வந்து மகா மகா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க. என்னடா அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சித்ராதேவி எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ மகாவை கூப்பிட்டு எனக்கு ஒரு காஃபி போடு, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ண போகிற, இதுக்கப்புறம் என்ன டிஃபன் பண்ணாலும் என்னை கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ராஜலட்சுமி சூர்யாக்கிட்டேயும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் சூர்யாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ சித்ராதேவி ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் வந்து ராஜலட்சுமி எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கு. ஸோ இப்போ நம்ம மகாவுக்கும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, என்னது திடீர்னு அவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கும் டவுட்டு வருது. ஆனால் சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்டே வரவே இல்லை. அம்மா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம மகாவை தூக்கிக்கிட்டுலாம் சுற்றுறாங்கன்னா பார்த்துக்குங்களேன், அந்த அளவுக்கு சூர்யா சந்தோஷப்படுறாங்க. ஸோ நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமியை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது ராஜலட்சுமியோட பிளான் என்னன்னு. ஸோ அந்த பிளான் எல்லாமே வெட்டு பிளானாக தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் எந்த காலத்தையும் அவளை நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கிட்ட ராஜலட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோட முதல் அடியாக எந்த வேலைக்காரிக்கு மகா பணம் கொடுத்து உதவுனாலோ அந்த வேலைக்காரியை வேலையை விட்டே தூக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. இதை கேட்குற சித்ராதேவி, ஆமாம் இதுதான் மிகப்பெரிய பிளானா இவ கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.